இப்போ இந்த 10,000க்குள்ள மேனேஜ் பண்றதுங்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு? 10,000 ஒரு சாப்பாடு வாங்கணும்னா கஷ்டம் தான் ப்ரோ. மினிமம் ஒரு 300 தேவை ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு சாப்பாடுக்கே அப்போ 9,000 வந்துருது. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 வேளை சாப்பிட்றீங்க, ஒரு 2 வேளை சாப்பிட்ற மாதிரி, ஒரு வேளை சாப்பிட்ற மாதிரி ஒரு நாளைக்கு. இப்போ பசியோட படுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி உழைக்கணும்னு தோணும். அப்படிதான் உழைக்கணுங்கிறதா தோணும். ஆனா பசியோடு இருக்குமே அந்த வருத்தத்தை தாண்டி எப்படியாவது உழைச்சி முன்னேறணும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்றீங்க. நீங்க இப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும்? இப்ப 10,000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, எத்தனை நாளைக்குள்ள செலவாயிடும் பிரதானமா அந்த காசுங்கிறது? நான் செட் பண்ணிப்பேன் ப்ரோ. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவுதான் செலவு பண்ணும். 10,000 இருக்கு. பார்த்து செலவு பண்ணும். சாப்பாடுக்கு மட்டும்தான். ஆனா ஒரு நாள் எனக்கும் தோணும், சரி இவ்வளவு செலவு பண்ணலாம், 500 செலவு பண்ணலாம். அந்த நாள் செலவு பண்ணிப்போம். சரி ஒரு நாள் செலவு பண்ணியாச்சு, அடுத்த நாள் 100 செலவு பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்துக்க வேண்டியதான் ப்ரோ. அவ்வளவு பசங்க இருக்காங்க. அப்புறம் ஆச்சரியமா இருக்கு. இப்ப மத்ததுக்குலாம் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடுக்கு எவ்வளவு செலவாகுது? கொடுப்பாங்க ப்ரோ. ரூமுக்குலாம் வீட்டுல வாங்கிதான். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருந்தாகணும். இப்ப அன்றாடம் செலவுகள் இருக்குல்ல, அதுல பிரதானமா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அதிகமா செலவு பண்றோம்னா எதை சொல்றீங்க? அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம வந்து முதலாவது ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் தான். ஏன்னா வீட்டோட தேவைகள் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பால், ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு, அந்நேரத்து அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு, ரைஸு, அன்றாட தேவைகளுக்கு நமக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேனுவல் ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு 200 300 இல்லாமல் நல்ல ஃபிஷ் வாங்க முடியும். ஒரு மட்டன் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு 400 500. அன்றாட தேவைகளை ஒரு நாள் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் நடத்தினா கூட 500 rupees தேவை. ஸோ அதுலேருந்து கால்குலேட் பண்ணாலும் 30 days என்னாச்சு பாருங்க. எங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது சாப்பாடு விஷயம் தான். சாப்பாடு தான். ஆமாம், நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ் எடுப்போம். அதுதான் மேக்ஸிமம். என்ன இந்த ஃபுட்டு லிவிங் காஸ்ட்டுக்கு தான் ப்ரோ, பெருசாக இல்லை. மேக்ஸிமம் வந்து இந்த ஃபுட்டுக்கு தான். ஃபுட்டு நம்ம உங்களை மாதிரி கண்ட்ரோலாக இருக்கிறவங்க, அதாவது யாரையும் பார்த்து இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படாதவங்களுக்கு என்னன்னா இந்த பேசிக் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இன்னைக்கு எனக்கு சேலரி வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோலா, தாஜ் ஹோட்டல் அந்த மாதிரி போய் சாப்பிடணும் ஆசை. அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம என் சேலரி வந்து 50K, நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசந்த போகணும் அது கூட இல்லையா, கையேந்தி போன் போதும் ப்ரோ. அதை வச்சுட்டு நான் சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நான் யார்ட்டு மச்சான் எனக்கு எமர்ஜென்சி அமௌண்ட் நான் யார்ட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் எது சுச்சுவேஷன்னா நானே பேர் பண்ணி. இப்போ நார்மலா நம்ம வில்லேஜ் சைட்ல இல்ல அந்த ஊர் சைட்லலாம் இருக்கோம்னா வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ப்ரோ. ஃபுட்ல வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஃபுட் வந்து ரொம்ப அதிகம் ப்ரோ. இந்த ரோட்லயே போனா எவ்ரி இன்ச் வந்து உங்களை டெம்ப் பண்ணிட்டே இருக்கும் கடைங்க. ஆமா ப்ரோ. நம்ம பார்த்தா கூட நம்மளோட அந்த ஒரு டோபமைன் வந்து நம்மள வந்து அதிகப்படுத்தி விட்டுரும். நம்மளால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்க லேடிஸ் என்ன க்ரோசரி, சிலிண்டர், அவ்வளவுதான் இதான் பண்றோம். வேற என்ன பண்றோம்? எப்பயாவது தான் ட்ரெஸ் வாங்குவோம், அவ்வளவுதான். திடீர்னு மெடிக்கல் செலவு வருது. இப்போ என் குழந்தைங்க பாத்தீங்கன்னா நான் வந்து டிரைவர் தான். திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு பீடியாட்ரிஸ்ட் போனாலே வந்து 1000 rupees ஆயிடும். வாங்கிடுறாங்க. ஆமா, மருத்துவ செலவு வருது ஒரு பக்கம், இல்ல இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் ஒரு பக்கம். வேற எதுக்கு உங்களுக்கு அதிகமா செலவாகுது? அந்த எப்பயாவது இந்த நம்ம வாங்குற பொருட்களா? இல்ல ப்ரொவிஷன்ஸ். ஓகே, ப்ரொவிஷன்ஸ். அப்புறம் வந்து சிலிண்டர் மெயினா ஆகுது ப்ரோ. ஓகே, அதனால வந்து ஃபேமிலின்னு ஆயிட்ட பிறகு சிலிண்டருக்கு பிரதானமா ஆகுது. ஆமா ப்ரோ, கண்டிப்பா 1200 ரூபாய். ஆமா ப்ரோ. ஓகே, இப்ப உங்க வீட்ல நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்களா இல்ல உங்க மனைவி அதிகமா செலவு பண்ணுவாங்க? இல்ல, 2 பேருமே யாருமே செலவு பண்ண மாட்டோம். ஓகே, அவங்க இங்க இருக்க சிக்கனமா நடத்துறதுனாலயே வந்து எங்களுக்கே பத்தல.